டோன்ட் ரியாக்ட். பதிலுக்கு பதில் வேண்டாம். ஏன் நம்ம பதிலுக்கு பதில் பண்றோம்? முதல்ல சொல்லுங்க. யாராவது ஒண்ணு பண்ணிட்டோம்னா, மனசுக்குள்ள எரியுது. திருப்பி அடிச்சாதான்டா மனசு ஆறுது. உங்க மனசு ஆறுறதுக்காக நீங்க திருப்பி அடிப்பீங்க. அதோட நிக்குமா? அது ஒரு சங்கிலி தொடராக தொடர்ந்துட்டே இருக்கும். இயேசுதான் சொல்லியிருக்காரு, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டணும். இதெல்லாம் நடக்கிற கதையா? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அந்த எதிராளி நம்மை தாக்காமல் இருப்பதற்கு, மீண்டும் இதுபோல் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பாதுகாப்பு வேணா பண்ணுங்க. ஆனா பதிலுக்கு பதில் பண்ணாதீங்க. இங்கு ஊத்தி பேனா எழுதுற காலத்துல திடீர்னு இங்கு சரியா வரலன்னு கையை பிடி உதறணும். அவன் கையில இருந்த அது இங்கு பக்கத்துக்கு பையன்கிட்ட போய் ஸ்கூல்ல இருக்க பையன் படிக்கிறப்போ பட்டுடுச்சு. அப்போ அவன் ஒயிட் ஷர்ட் முடிச்சு இங்க் ஆயிடுச்சு. அவனுக்கு சட்டுன்னு கோபம் வந்து பாருங்க, அவன் கையில இருக்க பேனாவை எடுத்துட்டு முழுசுமா இவன் சட்டில் அடிச்சு விடுறான். எல்லாம் யூனிஃபார்ம் ஒயிட் ஷர்ட்டு. பின்ன இவனுக்கு கேட்குமா? தெரியாம தானே பண்ணேன். அடிச்சுடான்னு இவன் திருப்பி இங்க எடுத்து அவனுக்கு அடிக்க, அவன் திருப்பி இவனுக்கு அடிக்க, தொடர்ந்து போயிட்டே இருந்து 2 சட்டையும் ஒயிட் ஷர்ட்டு அப்படியே ப்ளூ கலராக மாறிடுச்சு. பதில் பண்ணா இப்படிதான் போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு மன்னிப்பு கேட்கலாம், தெரியாம பண்ணிடுச்சுன்னு. இல்ல மன்னிப்பு கேட்காட்டி கூட பரவாயில்ல, இது போன்று நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு பயம் வர்ற மாதிரி வச்சுக்கணும். என்ன பாதுகாப்பு ஏற்பட வேணா பண்ணுங்க. ஒன்று மன்னிச்சு விடுங்க, இல்லை வேற ஆக்ஷன் எடுங்க. ஆனால் எக்காரணம் கொண்டும் பதிலுக்கு பதில்கிற இந்த செயல்பாடுங்களை விட்டுருங்க. அதனால எந்த லாபமும் நமக்கு கிடையாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஆனால் மனசு கேட்காது. மனசு பதிலுக்கு பதில் செய்யணும் உங்களை தூண்டிகிட்டே இருக்கும். இந்த மனசு சொல்கிறத அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. நீங்கள் சகிச்சு தானே இருக்கணும். மாற்று ஏற்பாடு, பாதுகாப்பு ஏற்பாடு என்ன வேணால் பண்ணுங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், பதிலுக்கு பதில்ங்கிறது உங்கள் மனசை ஆற்றலாம். ஆனால் வாழ்க்கையில் உங்களுக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்குங்கிறத நல்லா புரிந்து கொண்டால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் பதிலுக்கு பதில்ங்கிறத கையில் எடுக்கவே மாட்டான்.